இன்னைக்கு சண்டே, அதாவது இன்னைக்கு ஒரு குறும்படம் போடுறாரு. வாரம் வாரம் எதுக்குடா சுபிக்ஷாவை காப்பாத்துறீங்க? நம்ம நினைக்கக்கூடிய பர்சன் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஏன்னா நீங்க அன்அஃபிஷியல் ஓட்டு எடுத்து பார்க்கும்போது கனி 4th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களை எப்படி வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒன்று இங்கே பண்றானுங்க. நம்ம நினைக்கக்கூடிய பர்சன் வந்து டாப் 5 போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நேற்று சாட்டர்டே எபிசோட்ல நீங்கள் ஒரு விஷயத்தெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒன்றுமில்லாத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் நடந்திருக்கு. கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இருந்தால் மட்டுமே ஒரு பெருசாக கிளிக்க போகிறது கிடையாது. கண்டென்ட் எதுவுமே கிடையாது. சரி, கெட்டப்போ தான் மாற்றிட்டு வந்திருக்காரு, ஏதாச்சும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ வழக்கம் போல் வந்து கேட்டுமே போயிட்டாரு. தேவையில்லாமல் யாரையா போட்டு அடிச்சிட்டு இருந்தார். அது வேற விஷயம். நடுவில் அந்த குறுக்கு அந்த கௌசிக் குந்தான்ற மாதிரி பார்வதியும் கமருதியும் வந்து ஷோவை வந்து ஹைலைட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இவங்க காதல் சண்டையில ஷோ ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுல வந்து விஜய் டிவி செஞ்சதை வந்து நம்ம மறந்துட்டோம். பிக் பாஸ் டீம் செஞ்சதை. அதாவது என்ன அப்படின்னா, அமித் வெளியில போகணும் தான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஓட்டுக்களே இல்லை. நம்மளும் பல வாரமா சொல்லிட்டு இருக்கோம் இவர் தான் வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா சுபிக்ஷாவை கிட்டத்தட்ட பல வாரங்களா அவங்களுக்கு ஓட்டுக்கள் என்பது கிடையவே கிடையாது. வாரம் வாரம் காப்பாத்துறாங்க. சரி, காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஹைப் அதிகமா இருக்கோ அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வருவாங்க. போன சீசன் கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமாரோட ஃபேமிலி தான் கடைசி நாள் 9 மணிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கூட கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சீசனு கடைசி பாட்டம்ல இருக்க சுபிக்ஷா வீட்டுல இருந்து தான் பாத்தீங்கன்னா கடைசியா அவங்களோட கடல் பாட்டே போட்டு இவங்க வரவேற்கிறாங்க. இவனுங்களை பொறுத்தவரைக்கும் டிஆர்பி ஒரு சாஃப்ட் கார்னருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கூட கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு இருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டு பார்க்கும்போது சுபிக்ஷாவுக்கு சுத்தமாக ஓட்டுக்கள்ல. அதுக்கு மேலே வந்து அமித் அவர்கள் இருக்காரு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு ஓட்டுக்கள்ல, சபரிக்குமே ஓட்டுக்கள்ல. அதுக்கு மேலே சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க 5 பேருக்குமே நான் சொன்ன மாதிரி ஓட்டுக்கள் குறைவாக தான் இருந்துச்சு. இவங்களாம் யார் வேணா ஒருத்தர் வெளில போகலாம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ள இருக்கவங்களாம் கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கனி வந்து 4வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கானாவினர் தாறுமாறா ஓட்டுகள், அப்புறமேட்டு திவ்யாவுக்கும் லட்சக்கணக்கில் ஓட்டுகள் உள்ளது, அப்புறமேட்டு பார்வதி இருக்காங்க, அதன் பிறகு கனி இருக்காங்க. இந்த டயத்துல கனி ஏன் தூக்கணும்? கனியை எப்போ தூக்க வேண்டியது. இவ்வளோ நாள் பார்த்து வச்சிருந்து கடைசியா வந்து சுபிக்ஷா அண்ட் விக்ரம் இவங்களெல்லாம் வந்து காப்பாத்திருக்காங்க. காப்பாத்திட்டு கனியை இந்த டயத்துல வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5 இவங்க வந்து யாரை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 2 வந்து கன்ஃபார்மா தெரியுது. என்னை பொறுத்தளவு திவ்யாவும் வினோத்தும் கன்ஃபார்மா தெரியுது. அந்த பார்வதியா இருக்கட்டும், கமருதனா இருக்கட்டும், ஏன்னா அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறத பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்ல எதுவும் பார்வதியை எவிக்ட் பண்ணிடுவாங்க, கமருதனுக்கு எதுவும் மணி பாக்ஸ் எதுவும் பிளான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா அண்ட் விக்ரம்க்கு வந்து ஓவரா காப்பாத்துற மாதிரி தெரியுது. அல்ல இவங்க 2 பேரை வந்து ஃபைனலை கொண்டு வந்து அதுக்கப்புறமேட்டு டாப் 5ல சபரியோ இல்லை வேற யாரோ சாண்ட்ரா கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட டாப் 5 அப்படின்னு பார்க்கும்போது யாரு அப்படின்னா வினோத், திவ்யா, கமருதீன், பார்வதி. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி டாப் 5 வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே 3 வாரங்கள் தொடர்ந்து வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டபுள் எவிக்ஷன் சொல்லும் போதே ஓகேப்பா, டபுள் எவிக்ஷன் அப்படிங்கும்போது சுபிக்ஷா ஒரு விக்கெட் அவுட், இன்னொன்று அது அமித் இல்லையா, அக்கா அண்ணனும் தங்கச்சியும் விக்ரம் கூட அனுப்பிச்சிடும், கேம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் டிடிஎஃப்லாம் அவர் பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தீங்கன்னா கனி அவர்களையுமே தூக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட டாப் 5 என்னென்ன? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.